கிம் ஜோங் உன்னு டாக்டர் இன்ஸ்டா ஐடியா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் அந்த ஆளே ஒரு கோளாறு பிடிச்சவன்டா. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையன். அவன் கையில் வச்சிருக்க சொப்பு சோமா நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாமே வந்து அணு ஆயுதம். இதெல்லாம் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோவேன். நீ இல்லை, நீ இருக்கிற ஏரியா இல்லை, நீ இருக்கிற ஊர் இல்லை, நீ இருக்கிற நாட்டே வந்து குண்டை போட்டு ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுவாப்ல. அவரே வந்து ரொம்ப அணு ஆயுதத்தை பூரா செஞ்சு வச்சுட்டு எவனும் ஒம்பளுக்க மாட்டானா, அவன் மேலே இந்த அணு ஆயுதத்தை போட்டு சோதனை பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் தெரிஞ்ச அப்படின்னா வேற பக்கம் போகிற குண்டை இந்த பக்கம் திருப்பி விட்டுருவாப்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், வடகொரியாவில் வந்து இந்த சோசியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஏன் அந்த நாட்டில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது கூட பயங்கர கட்டுப்பாடு இருக்குது. அது கூட ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான அக்சஸ் இருக்குது. மேலும் வடகொரியாவில் வந்து 3 சேனல் தான் இருக்குது. அதில் 2 வந்து நியூஸ் சேனலு, 1 வந்து பொழுதுபோக்கு சேனலு. அந்த நியூஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வடகொரியா சம்மந்தப்பட்ட நியூஸ் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஒரு பொழுதுபோக்கு சேனல் பார்த்தீங்களா, அதுலேயாவது ஏதாவது என்டர்டைன்மெண்ட் ஓடுமான்னு பார்த்தோன்னா அதுலேயும் வடகொரியா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி, அவங்களோட கல்ச்சர், பாரம்பரிய சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் அதில் ஓடும். அப்புறம் நிறைய நேரம் கிம் ஜோங் உன்னோட குடும்பத்தோட பெருமையை மட்டும்தான் அதில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை மட்டும் தான் பார்த்தானோ வேறு ஆப்ஷனே கிடையாது. அங்கே கருத்து சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு மீறி நீ கருத்து சொன்ன அப்படின்னா உன் கழுத்தே இருக்காது.